பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு நாமத்திற்கு மகிமை. இந்த அருமையான காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துறேன். 1 பேதுரு 2வது அதிகாரத்தில் 3வது வசனம், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். நீங்கள் வளரும்படி, விசுவாசிகளாகிய நாம் எப்பொழுதும் நமக்குள்ள ஒரு ஆசை இருக்க வேணும். நாங்கள் வளர வேண்டும், கர்த்தருக்குள் வளர வேண்டும், அவருடைய கிருபையிலே வளர வேண்டும், விசுவாசத்திலே வளர வேண்டும், ஜெபத்திலே வளர வேண்டும், பரிசுத்தத்திலே வளர வேண்டும், தேவ அன்பிலே வளர வேண்டும். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல நீங்க வளரணும். நீங்க வளரணும்னா, குழந்தை வளரணும்னா பால் கொடுத்துக்கிட்டே இருப்போம். சின்ன குழந்தையா இருக்கும்போது டாக்டருங்க சொல்றாங்க 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை அம்மா அந்த குழந்தைய ஃபீட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. வளர வளர 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை, 4 மணி நேரத்துக்கு ஒரு முறை அப்படி ஃபீட் பண்ணிக்கிட்டே வராங்க. பிறகு ஒரு குறிப்பிட்ட வயது வந்த பிறகு அந்த குழந்தைங்க நம்மை போல நார்மலாக காலையில் ஒரு டிஃபன், மதியான சாப்பாடு, இரவு உணவு என்று இடையில சில ஸ்நாக்ஸ் என்று பிள்ளைகள் அந்த உணவு பழக்க வழக்கத்திற்கு மாறுகிறார்கள். இங்க என்ன சொல்றாரு? நீங்க குழந்தைங்க மாதிரி திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருங்க. நீங்க வளரணும். புதிதா பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருங்கள். சகோதர சகோதரிகளே, திருவசனத்தை இந்த பேதுரு ஒரு பாலோடு கூட ஒப்பிடுறார். அது ஒரு மில்க் அப்படிங்கிறார். அது என்ன மில்க்கு? அது ஞானமான பால் என்று சொல்லுகிறார். வைஸ் மில்க் அப்படி ஒன்று இருக்கா? ஞானப்பால். இந்த ஞானப்பால் தான் வசனம். இந்த ஞானப்பாலை பால் எல்லா வயசுலையுமே குடிக்கணும். அப்போ தான் நமக்கு உடலில் கால்சியம் இருக்குது, உடலுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்குது. அதனால் பாலை ஒன்று காஃபியாகவோ டீயாகவோ குடிக்கத்தான் செய்கிறோம். அதே மாதிரி திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பால் மேலே வாஞ்சையா இருங்க. வசனத்தின் மேலே வாஞ்சையா இருங்க. வசனத்தின் மேலே தாகமாக இருங்க. வசனத்தின் மேலே ஆசையாக இருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையின் மேலே வாஞ்சியா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ரொம்பவே ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, நேரத்துக்காக ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. உங்க கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு இருப்பார். ஆண்டவருக்கு மகிமை. ஆமேன்.